அன்பு குழந்தைகளே, ஒரு செழிப்பான தோட்டம். அங்கு ஒரு மாம்பழமும் பலாப்பழமும் நண்பர்களாக வளர்ந்து வந்தன. அந்த தோட்டத்தை பராமரிக்கும் தோட்டக்காரரின் அன்பில்தான் அவை உருவெடுத்தன. மாம்பழம் எப்போதும் ஒருவித பதற்றத்திலேயே இருக்கும். யாராவது அதன் அழகை புகழ்ந்தால் கர்வம் கொண்டு ஆடும். அதுவே யாராவது அதன் தோற்றம் சரியில்லை என்று குறை சொன்னால் வாடிப்போய் அழும். நல்வினை தீவினை என்கிற இருள் சூழ்ந்த சுழற்சியில் சிக்கி அதன் நிம்மதி தொலைந்து போனது. ஆனால் பலாப்பழமோ அமைதியின் உருவமாக திகழ்ந்தது. ஒரு நாள் மாம்பழம் அதன் ரகசியத்தை கேட்டபோது பலாப்பழம் புன்னகையோடு சொன்னது, நண்பா, நான் என்னை சார்ந்த புகழையோ இகழ்ச்சியையோ கவனிப்பதே இல்லை. என்னை உருவாக்கிய அந்த தோட்டக்காரரின் உழைப்பையும் அவர் எனக்குள் வைத்த இனிப்பையும் மட்டுமே நான் எப்போதும் நிலைக்கிறேன். ஆம், தன்னை சார்ந்த புகழை தேடாமல் தன்னை படைத்த இறைவனின் உண்மையான புகழை, பொருள் சேர் புகழ் ஐ மனதார உணர்ந்த பலாப்பழத்தை எந்த இன்பத்துண்ட மாற்றங்களும் பாதிக்கவில்லை. வள்ளுவர் சொல்வது போல, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனின் மெய்ப்புகழை உணர்ந்து வாழ்பவர்களை அறியாமை எனும் இருளால் உண்டாகும் நல்வினை தீவினை ஆகிய இரண்டும் ஒருபோதும் அணுகாது. அந்த பலாப்பழத்தைப் போல நாமும் மூலப்பொருளை உணர்ந்தால் நம் வாழ்வும் இனிமையாகும். நன்றி. மீண்டும் அடுத்த குரலில் சந்திப்போம்.